ஹாய் யூஎஸ். இப்போ வந்து நம்ம ஒர்க்கில் நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ நைட்டில் என்னென்ன பீச் இருக்குது என்ன சொல்லிட்டு நம்ம இப்போது பைக் எடுத்துகிட்டு போய் பார்ப்போம் வாங்க. இதே நம்ம நைட்டு இங்கே ஒர்க்காவில் ஸ்டே பண்ணியிருக்க இடம். நல்லா சேஃப்டியான இடம் தான். ஸோ போய் பீச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ தூரம் இங்கேருந்து? ஹாய் யூஎஸ். இப்போ வந்து நம்ம வந்து வர்க்கலாவோட கோவா பீச் வந்தாச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க நம்மளும் போய் வெயிட் பண்ணுவோம். பைக் எங்கே விட்டுருக்க ஞாபகம் இருக்கா? கீழே போறது இந்த எல்லா பீச்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கோவா மாதிரியே இருக்குது இந்த இடம். நான் வந்து கோவா போயிருக்கேன் என்னோட காலேஜ் ஐவிக்கு. ஸோ அப்போ இதே மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபுல்லாக எக்கச்சக்க கடைகள் இருக்கு. எல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட்டி மோட்ல போகுது. அது ஏரியா தெரியுது. சீப் அண்ட் பெஸ்ட் ஒரு இடமா பார்ப்போம். போட் பேராகிளைடிங்கு, அதுக்கப்புறம் வாட்டர் ஆக்டிவிட்டிலாம் நம்ம போய் பார்ப்போம். இது வாங்கோட வர்க்கலா இது வாங்குவோம்டா வரும்போது இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு. மேலே ரெஸ்டாரண்ட்டில் என்ன சாப்பிட்றீங்களா? உயர்தர உணவகம். ஆனால் சனிக்கிழமை காலக்கோடு இருக்குது உனக்கு. சனிக்கிழமை அங்கே நைட்டு 12 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவானா நான்வெஜ்ஜு. நான் என்ன சொன்னேன், சூரியன் முடிஞ்சிருச்சுனாலே அது இதெல்லாம் முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொன்னேன். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே வந்து கோவா ஸ்ட்ரீட் தான். சாயாஸ்க்கு இந்த ட்ரெஸ் வாங்கிக்கலாமாடா? குவாலிட்டி கம்மியாக இருக்கு.
ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இங்கே நிறைய இருக்கு. வரும்போது ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்குவோம். எல்லாமே ஷாப்பிங் தான் நினைக்கிறேங்க. ரொம்ப தூரம் போதும், அந்த லாஸ்ட் வரைக்கும் போதும். ஓஹோ, ரோடு ஃபுல்லாமே நைட்டு மட்டும் தான் கடைங்கிட்டு இருக்குமா? ஓ, லேசர் லைட்டு தானா? நல்லா தெரியுது இங்க இருந்து. கேரளால பீச்ல இருக்கு. நீங்க சாப்பிட்டா? பீச் சூப்பரா தெரியுது. சொல்லுங்க பாலகுமார், வர்க்கலா பீச் எப்படி இருக்கு? வர்க்கலா பீச் பயங்கர வைபா போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட கடை. அங்க போற ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டான் என் தம்பி. என்ன சீப்பான நல்ல கடை போல. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் 180 ரூபாய். சரி, போயிட்டு வருவோம். நோட் பண்ணி வச்சுப்போம். இவன் ஒருத்தன் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு அவனை சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான். காலக்கோடு முடிஞ்சிருச்சுடா. சரி, 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி நான்வெஜ் சாப்பிட்றியா? ஓ, அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வருவோம் வா. ஃபிஷ் கோவா மாதிரியா இருக்கிற இந்த ஏரியா. கோவா சட்டை வாங்கிக்கிறியா? கோவா சட்டை நல்லா இருக்கும். இது முடிச்சுட்டு வேற என்ன பிளான் பாலா? அந்த சைடில் பீச் சூப்பராக தெரியுதா? இரு, மக்களுக்கு காட்டும் அதை. மக்களே, பீச் தெரியுதா உங்களுக்கு? பீச் இருட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆறு மணி தான் உனக்கு கூப்பிட்டேன், நீ தான் வரலான்ட்ட. மீன் பார்த்தீங்களா? என்னதுடா? அதான் நீ சாப்பிட மாட்டேன்ட்டு எல்லாம் வாங்கலாம். இந்த ஃபிஷ்ஷு படுக்கு போட்டு வச்சுறாங்க. ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ரீசனபிள் ப்ரைஸ் தான், நாட் மச் மோர். ஓகே வாங்க. அந்த லாஸ்ட்ல எதுவும் இருக்கான்னு தெரியல, போய் பார்ப்போம். என்ன இருக்குன்னு பார்ப்போம் சந்தில். என்னடா போதுடா போது. எங்கேயோ நாங்களும் போயிட்டு இருக்கோம். கோவா பாய்ஸ் மாதிரி கோவா மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்படியே விட்டுருவாங்களா? அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு தெரியல. அவ்வளோதான் நினைக்கிறேன்டா, முடிஞ்சிருச்சு. ஸோ ஹாப்பனிங்கான பிளேஸ் இல்லை, வேற ஏதோ இருக்கா? இங்க வெளில போகுது ரோடு. போகுதுங்க, அது பார்த்து பீச் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு ரோடு.
ஆ ये दे दो। 150 कर दो। कितना खत्म? कितना? 150 कर दीजिएगा। ये बात है आपका, मैं कुछ नहीं अभी बोलूँगा। पीछे 5 पीस का। थोड़ा ओके फिर ये अच्छा है? अच्छा नहीं। 150 अच्छा नहीं है। அஞ்சு அஞ்சு இறா. ये ले लो। ஆமா ये 150 सेज में सेज सुन ले। செய்யறது தண்ணி. जरा बड़ा जोर में दिया और ना तावा ये इस समय ये को होगा एक ही ले लो से एक ये அங்க பாத்தீங்கன்னா என்ன கதைன்னா, அந்த மீன் வாங்குறதுக்கு ஒரு காசு, அந்த மீனை சமைக்கிறதுக்கு ஒரு காசு. ஸோ அது ஓகேனா நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ஏகப்பட்ட ஜிகு ஜிகு இருக்கு. 1000 பில்லு நம்ம திருநெல்வேலி கொடூரமா போய் பார்ப்போம். ஆனா ரெஸ்டாரண்ட் காஸ்ட்லி ரொம்ப அதிகமா இருக்கும். நீ வேற பட்ஜெட் இதுவா சொல்லியிருக்க. நார்மல் மியூசிக் பஜார் எல்லாம் வைபா இருக்கிறாங்கப்பா. எல்லாம் ரெஸ்டாரண்ட் சாப்பாடு வாங்கி தரேன் கூட்டு வந்தான். உள்ள மெனு கடை பார்த்துட்டு 1000 ரூபாய் 1500 500 இருக்குன்னு பார்த்துட்டு வெளியே போலாம் சொல்லிட்டு திருப்பி ரிட்டர்ன் கூட்டு வாங்கிட்டான். ஸோ அங்க எல்லாம் பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு பாலா, ஏன் வழியை கூட்டு வந்துட்டீங்க? ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் 450 ரூபா போட்டு இருக்குது. ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் 450 ரூபாவாம். ஸோ அதை கேட்டு மன உளைச்சல் ஆயிட்டான் பாலா. அங்க முரட்டுத்தனமா யாரும் லேசன் அடிக்கிறாங்களா? பீச் தெரியுதா இங்க இருந்து? இப்ப தெரியும் நினைக்கிறேன் பீச். சூப்பரா தெரியுது. பீச்லாம் செம்மையா தெரியுது. பாத்துறா ஆமா எம்ஜிஎம் ரெசார்ட்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு. போயிட்டு நீங்க ரெஸ்டாரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அடப்பாதி ஏதோ ஒண்ணு எம்டி இல்லாம சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஏதாவது சாப்பிடுவோமா? பிளாக் பீச் போட்டோவா? இந்த ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு இந்த மீனை வந்து நீங்க சொன்னீங்கன்னா இந்த மீன் உங்களுக்கு சமைச்சு தருவாங்க. ஆனால் காசு நிறைய கேட்பாங்க. பஃபட் போல உள்ள போனா ஆமா பஃபட்டு. பீச் போயிட்டே இருக்கு. ஃபுல்லாமே வந்து பீச் ரெஸ்டாரண்ட் தான். ப்ரைஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வெஜ் பிரியாணி இருக்கு உனக்கு. ப்ளைன் டோஸ்ட் இருக்கு. சிக்கன்ல நிறைய இருக்கு. மசாலா ஃப்ரை, வெஜ்ஜு, இந்தியன் ரைஸ், ப்ளைன் ரைஸ், ஜீரா ரைஸ், பிரியாணி இருக்கு. கேரளா
ஃபைனலி பாலாகுமார் ஃப்ரைட் ரைஸ் கிடைச்சிருச்சு. வெஜ் ஃப்ரைட் ரைஸ். காலக்கோடு முடிக்க மாட்டான். எனக்கும் போடு. நான்வெஜ் சாப்பிடுவேன், இருந்தாலும் சரி அவன் வீட்டுல மாட்டி விட்டுருவான். அதனால ஜோக் கொடுத்துன்னு சாப்பிடாம இருக்கிறேன். எப்படி இருக்கு பார்ப்போம். நைஸ் தான். இந்த ஸ்டாச்சுல எவ்வளோ ப்ரோ? இதெல்லாம் 120 அது 100. பிளாக் பீச் ஒர்க்கலாம். இது எவ்வளோ சொன்னீங்க? 120 100. 120 நல்லா இருக்கேடா. இது எடுக்கலாம் பாரு. இது நல்லா இருக்கா? ஏன்னா பார்த்து பார்த்து இது இது சரி. ஒர்க்கெலாம் இல்லைண்ணா. இதுல எங்க ஒர்க்கெல்லாம் இருக்கு? அது நல்லா இருக்கு பாரு. அது இல்லை, இது 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 இந்த டாய்ஸ் என்ன பிரைஸ் ப்ரோ? 690. உட்டா என்னது இது? எது நல்லா இருக்கோ பார்த்து ஒன்று எடுத்துரு. மாண்புமிகு சப்ஸ்கிரைபர்களே, வர்க்கலா ட்ரிப் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. ஒரே வைபா இருக்கு. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. கோவா தான் இது, அந்த மாதிரி தான் இருக்கு ஏரியா. சூப்பரா வைப் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து கோவா போன ஆசைப்பட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவாக்கு உங்களை கூப்பிட்டு போகலாம், வர்க்கலா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அது வந்து கோவா வைப் மாதிரி இருக்கு. நான் இப்போ நைட்ல தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ நைட் வந்து ஏரியா சூப்பரா இருக்கு. வர்க்கலா பீச், இந்த பீச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஃபுல்லா வந்து கீழே பீச் இருக்கும். மேலே வந்து கடைங்க, ஃபுல்லி வந்து கடைங்க தான். அங்கே வந்து அங்கங்கே பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு, ரெஸ்டோ பாஸ் இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து ஒரு வைப் பண்ணி சீல் பண்ணுவீங்க. மறக்காம வந்து இதை ட்ரை பண்ணுங்க. ஃபுட்டுமே வந்து ரீசனபிளாக தான் இருக்கு ப்ரைஸ், ரொம்ப ஹைலாம் இல்லை. சில 1-2 ஹோட்டலில் வந்து 500 600 விற்கிறாங்க ஃப்ரைட் ரைஸ். சில இடத்துல வந்து 180 200 அந்த ரேஞ்சில் தான், 250 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ஐட்டம் எல்லாமே. ஸோ நல்லாவே இருக்கு இந்த பிளேஸு. நீங்கள் மறக்காமல் வந்து நீங்கள் இதை ஏன்னா போன ட்ரிப் ஒன்று நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்க. பாய் பாய்.